இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பனானா கேக். அதுக்கு வந்து ரொபஸ்டா பழம் வந்து பனானா வந்து 3 எடுத்துக்கோங்க. 3 பழத்தை நல்லா அப்படி நசுக்கி வைக்கோங்க. ரொபஸ்டாவில் செவ்வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது பழம் நான் ட்ரை பண்ணல. செவ்வாழைப்பழம் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் வருது. நல்ல பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும். தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு வந்து 1.5 கப்பு, இந்த கப்புக்கு 1.5 கப் மைதா மாவு. அப்புறம் சுகர் வந்து 3/4 கப், 3/4 கப். கீ வந்து 1/2 கப். கீ இல்லைன்னா பட்டரும் இல்லைன்னா குக்கிங் ஆயில் வந்து வெஜிடபிள் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றினா கொஞ்சம் ஸ்மெல் வரும். பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூனு. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனு. அப்புறம் வந்து பால் வந்து 1/3 கப், 1/3 கப் ஆஃப் மில்க்கு. அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ வந்து பழத்தை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மிக்சியில் அடிக்க வேண்டாம், ஏன்னா அப்படி கொஞ்சம் அப்படி திருப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பனானா வந்து நல்லா அப்படி பீட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி பீட் பண்ணால் அப்படி கொஞ்சம் அப்படி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 1.5 கப் மைதா. இதான் எல்லாம் ஃபில்டர் பண்ணி போடணும், இது சலிச்சு போடணும், ஏன்னா இதாக இருக்கும், கட்டியாக இருக்கக்கூடாது. பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன். அதுக்கு பிறகு சலிச்சுக்கோங்க. கீழெல்லாம் வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து 1/3 கப், 1/3 கப் ஆஃப் மில்க். அதுக்கு பிறகு பட்டர், கீ வந்து 1/2 கப். கீ கொஞ்சம் வச்சுக்கோ. அவ்வளோதான். லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன். அவ்வளோதான். கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் பட்டர் பேப்பர் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி இவ்வளோ வச்சுக்கோங்க. பேட்ச்மெண்ட் பேப்பர் இவ்வளோ வச்சுட்டு கரெக்டாக இங்கே சைட்லலாம் இருக்கணும். அப்புறம் பட்டர் தடவணும், உள்ள நெய் தடவுறோம். நம்ம பட்டர் இல்லை, நெய் தான் இருக்குது, ஏன்னா நெய் தடவிக்கும். எதுவும் அழகாக தடவும். அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. கண்ணு மேலே வந்து டாப்பில் மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, கீழே ஃபேன் வேண்டாம். அவ்வளோதான். நெய்யை மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு அப்புறம் எல்லாம் ஊற்றிட்டு இப்படி ஒரு செட் பண்ணிக்கோங்க, அப்படி தட்டிக்கோங்க. இல்லைன்னா ஏர் வந்து உள்ளே இருக்குதுன்னா அப்போ தான் வெளியே வரும், ஒழுங்காக பேக் ஆகாது.
சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு 40 மினிட்ஸ் வச்சுருவேன். 40 to 50 மினிட்ஸ். அப்படின்னா க்ளோஸ் பண்ணி 50 மினிட்ஸ் 40 மினிட்ஸ். நான் வந்து 40 மினிட்ஸ் சொன்னாங்க, ஆனால் 30 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு கேக்கு. அதை கொடுத்து நான் வந்து நல்லா வெந்துடுச்சு கேக்கு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துருங்க. கேக்கை வந்து நல்லா ஆறினோடனே கட் பண்ணுங்க. கட் பண்ண நல்லா வருது, ஆறினா தான் நல்லா வரும். சூப்பர், இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும்.